கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் சபரிமலையின் உச்சியில் அமைந்துள்ள ஐயப்பன் கோயிலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இந்தியாவில் அதிக வருமானம் ஈட்டும் கோயில்களில் ஒன்றாக சபரிமலை கோயில் உள்ளது. இப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த ஐயப்பன் கோயிலில்தான் 30 கிலோ 300 கிராம் எடையுள்ள தங்கம் திடீரென காணாமல் போயிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சபரிமலை கோயிலில் தங்கத்தகடுகள் பதிக்க வேண்டும் என்று கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தீர்மானித்தது. இதனை அறிந்த பெங்களூருவைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபரான விஜய் மல்லையா தான் அந்த பணிகளை செய்து தருவதாக உறுதியளித்தார். அதன்படி கடந்த 1998ஆம் ஆண்டு சபரிமலை கோயிலின் கூரை, நடை, கதவு, முன்புறமுள்ள 2 துவாரபாலகர் சிலைகள் உள்ளிட்ட பகுதிகளில் தங்கத்தகடுகள் பதிக்கப்பட்டன. இதற்காக விஜய் மல்லையா 30 கிலோ 300 கிராம் தங்கமும் 1900 கிலோ செம்பும் நன்கொடையாக வழங்கினார். இந்நிலையில் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த உன்னிகிருஷ்ணன் போத்தி என்பவர் தங்கத்தகடுகளை இலவசமாக பழுது பார்த்து தருவதாக கூறி கடந்த 2019ஆம் ஆண்டு கோயில் நடையில் பதிக்கப்பட்டிருந்த தங்கத்தகடுகள் மற்றும் துவாரபாலகர் சிலையில் இருந்த தகடுகளை சென்னைக்கு கொண்டு வந்துள்ளார். அப்போது அவற்றின் எடை 40 கிலோவுக்கும் மேல் இருந்துள்ளது. சென்னை அம்பத்தூரில் பழுதுபார்ப்பு பணிகள் முடிந்தபின் அவற்றுக்கு உன்னிகிருஷ்ணன் போத்தி தலைமையில் சென்னையிலேயே சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டுள்ளன. அந்த பூஜையில் நடிகர் ஜெயராம், பிரபல பக்தி பாடகர் வீரமணி ராஜு உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டுள்ளனர். பின்னர் தங்கத்தகடுகளை மீண்டும் சபரிமலைக்கு கொண்டு சென்றபோது அவற்றின் எடையில் 4 கிலோ குறைந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த மாதம் 2 துவாரபாலகர் சிலைகளில் இருந்த தகடுகளை பழுது பார்ப்பதாக கூறி அவற்றை மீண்டும் சென்னைக்கு கொண்டு வந்துள்ளார் உன்னிகிருஷ்ணன் போத்தி. சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட 2 துவாரபாலகர் சிலைகளில் இருந்த தகடுகளில் தங்கம் எதுவும் இல்லை என்றும் அவை முழுவதும் செம்புத் தகடுகள்தான் என்றும் பழுது பார்த்த சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த நிறுவனம் கூறியிருப்பது கேரளாவில் மட்டுமல்லாது தமிழ்நாட்டிலும் ஐயப்ப பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து சபரிமலை கோயிலில் மற்ற பகுதிகளிலும் பதிக்கப்பட்டுள்ள தகடுகளிலும் இருப்பவை தங்கமா அல்லது செப்புத் தகடுகளா என்ற சந்தேகம் பரவலாக எழுந்துள்ளது. இதுகுறித்து நேற்று கேரளாவில் செய்தியாளர்களை சந்தித்த தேவசம் போர்டு தலைவர் PS பிரசாந்த், உன்னிகிருஷ்ணன் போத்தி செய்த மோசடியில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என தெரிவித்துள்ளார். ഒട്ടേറെ പിരിവുകൾ ശബരിമലയുടെ പേരിൽ ഇദ്ദേഹം നടത്തിയെന്നുള്ളതാണ്. അപ്പം ഇദ്ദേഹം മാത്രമല്ല, ഞാൻ പറഞ്ഞില്ലേ 99 ഇങ്ങോട്ട് നടന്ന സകല ക്രമക്കേടുകളെക്കുറിച്ചും ഇത്തരം അവതാരങ്ങളെക്കുറിച്ചും അന്വേഷിക്കണമെന്നുള്ളതാണ് ദേവസ്വം ബോർഡിന്റെ നിലപാട്. അത് കൃത്യമായി കോടതിയെ അറിയിക്കും. ഞങ്ങളുടെ SP തന്നെ ദേവസ്വം ബോർഡിന്റെ വിജിലൻസ് SP തന്നെ നന്നായി അന്വേഷിക്കുന്നുണ്ട്. അതുകൂടാതെ അദ്ദേഹം ആ റിപ്പോർട്ട് കൊടുക്കും. ഒപ്പം തന്നെ ഞങ്ങളൊരു സമഗ്രമായ അന്വേഷണം കൂടി കോടതിയിൽ ആവശ്യപ്പെടും. சபரிமலை கோயிலில் தங்கத்தகடுகளை பழுது பார்ப்பதாக மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் உன்னிகிருஷ்ணன் போத்தி கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், DGP ரவடா சந்திரசேகர் உள்பட பல முக்கிய பிரமுகர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவற்றை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு தனக்கு பெரும் செல்வாக்கு இருப்பதாக காண்பித்துள்ளார். பல லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் உயிராக கருதும் சபரிமலை கோயிலில் 30 கிலோ 300 கிராம் தங்கம் காணாமல் போயிருப்பது கேரளாவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.